ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாநகரில் திருநெல்வேலி டவுன் பகுதியில் முக்கிய நீர்வழி பாதையான திருநெல்வேலி கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 44 சிறிய பாலங்களை அகற்றும் பணியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்று காலை தொடங்கியுள்ளனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை தொடர்ந்து இந்த பணி மேற்கொள்ளப்பட்டதால் திருநெல்வேலி டவுன் பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. திருநெல்வேலியில் நேற்று மாலை பெய்த சுமார் 1 மணி நேர மழைக்கே நகரின் முக்கிய வர்த்தக பகுதியான டவுன் ஜங்ஷன் உள்ளிட்ட இடங்களில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியது. சாலைகளும் நீர்வழி பாதைகள் போல காட்சியளித்தது. இதற்கு மழைநீர் வடிகால்கள் மற்றும் நீர்வழி பாதைகள் முறையாக செயல்படாததே முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நேற்று இரவு இதுகுறித்த விரிவான செய்தி சத்தியம் தொலைக்காட்சியில் வெளியானது. இந்த நிலையில் வெள்ள அபாயத்தை தவிர்க்கும் நோக்கில் நீர்வழி பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் மிகப்பெரிய நடவடிக்கை ஒன்றினை இன்று காலை மேற்கொண்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றுக்கு செல்லும் திருநெல்வேலி கால்வாய் திருநெல்வேலி டவுன் மற்றும் மாநகராட்சி வார்டுகள் 26, 42, 43 ஆகிய பகுதிகளில் ஓடுகிறது. இந்த கால்வாயில் தொடர்ச்சியாக கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத பாலங்கள் மழை காலங்களில் மண் அடைப்பை ஏற்படுத்தி வெள்ளப்பெருக்குக்கு காரணமாகின்றன. இந்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றக் கோரி திருநெல்வேலியை சேர்ந்த குற்றாலநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்கிறார். நீதி அரசர்கள் GR சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக நடந்த விசாரணையில் ஆக்கிரமிப்புகள் அடையாளம் காணப்பட்டு நவம்பர் 14, 2025க்குள் அனைத்து ஆக்கிரமிப்புகளும் நிச்சயமாக அகற்றப்படும் என அரசு தரப்பு ஏற்கனவே உறுதி அளித்திருந்தது. நீதிமன்றம் இந்த உறுதியை ஏற்றுக்கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டு வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பொதுப்பணித்துறை திருநெல்வேலி நீர்வள ஆதார அமைப்பு கால்வாய் பிரிவினை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு பாலங்களை அகற்ற போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அந்த அடிப்படையில் நீதிமன்றத்தின் கெடுவான நவம்பர் 14ஆம் தேதி முடிவதற்கு முன்பாகவே இன்று காலை முதல் திருநெல்வேலி டவுன் பகுதியில் நீர்வழி பாதையில் உள்ள 44 சிறிய பாலங்களை அகற்றும் பணியில் தற்போது அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதற்கு முன்பாகவும் ஜூலை 25 அன்று 11 ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஓவியாகுமார், இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையின் போது குடியிருப்புகளில் உள்ள சிறிய பாலங்களை மற்றும் அவசரமாக அகற்றப்படுவதாகவும், ஆனால் நீர்வழி பாதையின் மேற்கு கால்வாயில் ஆக்கிரமித்துள்ள பெரிய வணிக நிறுவனங்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் 12க்கும் மேற்பட்ட பெரிய பாலங்கள் இன்னும் அகற்றப்படாமல் இருப்பதாகவும் மனுதாரர் மற்றும் பொதுமக்கள் சந்தேகம் எழுப்பினர். ஆனால் ஆக்கிரமிப்புகளை பாரபட்சமின்றி அகற்றி வெள்ள அபாயத்தில் இருந்து பொதுமக்களையும் நகரின் மையப்பகுதிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம், திருநெல்வேலி மாநகராட்சி ஆகிய அனைத்தும் இணைந்து பொதுப்பணித்துறையுடன் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. பொது நலன் சிறிதுமின்றி மழைநீர் வடிகால்களில் ஆக்கிரமிப்பு ஏற்படுத்தும் இதுபோன்ற நடவடிக்கைகளை திருநெல்வேலி மாநகரம் முழுவதுமே களைய வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சியின் இந்த நடவடிக்கை பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ளது. ஓவியாகுமார்.